மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேங்க. ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது இதுக்கு வந்து நம்ம மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை, அப்புறமா வந்து அன்னாச்சி மொக்கு, லவங்கம், அது கூட வந்துட்டு மராத்தி மொக்கு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 2 சேர்க்குறேன் நான். ஸோ கொஞ்சம் அப்படியே சாட் பண்ணி விடுங்க அதை. ஓகே, சார்ட் பண்ணது போதுங்க. இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து 2 எடுத்திருக்கேன் நான் காரத்துக்காக. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. ஓகே, தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்திருக்கேன் நான். இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நான் சேர்க்குறேன் வாசனைக்காக. அதையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அப்படியே சாஃப்ட் ஆகிட்டே வருது பாருங்கள் நம்ம வதக்கி விடும்போது. அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இது கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கலர் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நார்மலாக வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி செய்யும் போது நம்ம சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்குமே வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த மஷ்ரூம் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே பைண்ட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது அப்படியே கொஞ்சம் வெந்துடும். அந்த மசாலாலாம் நல்லா அது உள்ளே ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அரிசி வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன் நான், பாஸ்மதி ரைஸு. அதுக்காக வந்து 1.5 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போல இருக்குது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதை. பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு கழுவிட்டு நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. அதுவே போதுமான டைம் தான். இப்போ வந்து எந்த ஒரு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசிக்கு வந்து அந்த 1.5 கப் அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணுங்க, அரிசி உடையாமல். பாருங்கள், நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ மூடி வச்சுட்டு 3 விசில் வந்த பிறகு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ப்ரெஷர்லாம் போன பிறகு தான் திறந்து பார்த்தேன். ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அந்த மஷ்ரூம் எல்லாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. இதுக்கு வந்து நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.